வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். காலச்சக்கரத்துல 3வது வீடா வரக்கூடியதாங்க இந்த மிதுனம். காற்று தத்துவத்தை கொண்டது. மாதத்துல ஆணி மாதத்தை தொடர்புடையது இந்த மிதுன ராசி தான். இதனுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான். தன்னுடைய சொந்த ராசியில உச்சடையக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர். அதனாலே என்னவோ இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்க மாட்டாங்க. சுய கௌரவம் ரொம்ப அதிகம். பிறப்பிலே வைராக்கியம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பார்க்கறதுக்குமே கவர்ச்சியான தோட்டத்துல கண்களுக்கு ஒரு காந்த சக்தி அமைஞ்சிருக்கும். பல 100 பேர் மத்தியில் இருந்தாலுமே இவங்களுடைய கண்களுக்கு ஒரு தனி வசீகர சக்தின்னு சொல்லலாங்க. உயரமான தோற்றம், சதைப்பிடிப்பில்லாத மெலிந்த உடல், வட்டமான முகம், நேரான உயர்ந்த மூக்கு கொண்டவங்களும் சொல்லலாம். இறக்கம் கொண்டிருக்கக்கூடிய பற்களுக்கு சொந்தக்காரங்க. விரிந்த மார்பும், ஆண்களா இருந்தா மார்புல ரோம் அதிகம் கொண்டவங்களாகும். வயதான நபர்களா இருந்தாலுமே இவங்க கண்களுக்கு ஒரு சிறப்பான கவர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம். கண்களாலேயே கதை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. பெண்களா இருந்தா அழகான மீன் மாதிரியான கண்களுக்கு சொந்தக்காரங்க. வசீகரமான நெற்றி அமைந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா அடிக்கடி மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலுமே இவங்களுக்கு வீடுங்கிறது காற்றோட்டமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டை சுத்தியுமே பச்சை பசேல் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுடைய வீடுங்கிறது தெரு திரும்பக்கூடிய இடங்களை தான் அமைஞ்சிருக்கும். கூட்டமான இடத்துக்கு போக மாட்டாங்க. எங்க போனாலும் காற்றோட்டமா இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். வீட்டை சுத்தியும் தோட்டம் இருக்கணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனாலேயே எப்போதுமே வீட்டை சுற்றி ஒரு சின்ன சின்ன செடிகளாவது வச்சிருப்பாங்க. கள்ள கூட காசு பார்த்துட்டக்கூடிய ஒரு அபார சக்தி அறிவாற்றல் கொண்டவங்களும் இவங்க தானே சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நகைச்சு உணர்வு சிறப்பா இருக்கும். எந்த இடமா இருந்தாலும் புத்திசாலித்தனம் சிறப்பு. உணர்வுபூர்வமாக யோசிக்காம அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியங்க. நிதர்சனமான உண்மை என்னங்கிறத யோசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். உணர்ச்சிவசப்பட்டு உளறி கொட்டுறது எல்லாமே கிடையாது. மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசவும் தெரியாது. யதார்த்தவாதிகள்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு பொருளாதாரம் மேன்மையடையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே உங்க விருப்பத்துக்கு ஏற்றவர் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவும் தாராளமாக அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். அதே சமயம் கொஞ்சம் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக அமையும். நீங்கள் வீட்டில் இருக்கிறதும் வெளியில் போகிறது அடிக்கடி பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கே நீங்கள் எந்த நேரம் வீட்டில் இருப்பீங்க, எந்த நேரம் வெளியில் இருப்பீங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லலாம். பயண விரும்பிகள் நீங்கள் தான். தொழில் ரீதியாக பெரும்பாலும் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலுமே இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தைகளுடைய நிலையில் வாழ்க்கை துணை ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம். குழந்தை பிறந்த பின்னாடி உங்களுக்கு நன்மைங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இல்லைனாலுமே நீங்க குழந்தைகளுக்காக எப்போதுமே ஒரு சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வீங்க. பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா உங்க சொந்த முயற்சியின் மூலமா தான் எல்லாமே கிடைக்கும். மனைவியை அதிகமா நேசிக்கக்கூடியவங்களும் நீங்க தான். அதே மாதிரி கணவனை அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். காதல் அனுபவம் எல்லாமே உண்டு. ஆனா காதலை விட வாழ்க்கை துணை திருமணம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு அன்புங்கிறது அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலுமே நீங்க பெருமாள் வழிபாட்டை செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யறதுமே ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமா உங்க கையால அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் மாதிரியான விஷயங்களை நீங்க தர்றது, உணவு மாதிரியான விஷயங்களை தர்றது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில பல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஆனால் உடனே பயந்துடாதீங்க. எல்லா விஷயத்திலையும் வெளிப்படையாக பேசுறது இந்த நேரம் வேணும். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. அது உங்களுக்கு தெரியும் தெரியாது, ஆனாலுமே உண்மையை மறைக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும், பொய் சொல்லக்கூடாது. குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கறதா இருந்தாலும் நேர்மையை கைவிட்டுறாதீங்க. வெளிப்படையான பேச்சு மட்டும்தான் உங்களை இந்த மாதம் காப்பாற்றி விடுன்னு சொல்லலாம். வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், சொந்த விஷயமா இருக்கட்டும், மனசில் பட்டதை பளிச்சுன்னு பேசுங்க. யாராவது தப்பு செஞ்சால் கூட அதை சுட்டி காட்டுங்க. மௌனமாக இருந்தால் இந்த காலம் இக்கட்டான பல பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
வெயில்ல கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வியாபாரிகளா இருந்தா இந்த நேரம் செருப்பு வாங்கி தானமா கொடுங்க. இதனால பல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பாகிஸ்தானத்துல இருந்தவங்களுக்கு சனி பகவான், தொழில் ஸ்தானத்துல ராகுவும், சுக்கிரன், சூரியன், லாபஸ்தானத்துல சந்திரன், அயனசேன போகஸ்தானத்துல குருன்னு வளம் வராங்க. இந்த நிலைமை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு அனுகூலம் தான். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண வரவு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். ரொம்ப நாளாவே இருந்த பிரச்சனை குறையும், மறைமுக எதிர்ப்பு நீங்கும், எந்த ஒரு காரியமும் சாதகமா முடியும். விருப்பப்பட்டவங்களுடைய சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுக்கரனுடைய சஞ்சாரத்தால வாக்கு வன்மையால பல நன்மைகள் பெற போறீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பா நடக்க வாய்ப்பு இருக்குது. பழைய பாக்கி இருந்தா வசூலாகும். எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். வேலையில வேலைச்சுமை உண்டுதான், வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டுதான். ஆனா இந்த நேரம் எதுவுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா, நேர்த்தியா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம். கூடவே சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு இருக்கிறதால எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. குடும்பத்துல நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் ஏற்பட்ட இந்த ஒரு பனி போர் நீங்கி இந்த நேரம் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமா மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்துல அவங்களால செலவு இந்த நேரம் வரும். பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க முயற்சிக்கு இருந்த முட்டுக்கட்டை நீங்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பண வருமானம் சிறப்பா இருக்குது. இருந்தாலுமே சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா வருமானத்துக்கு மேல சின்ன சின்ன செலவு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ம ராசியில செவ்வாய் அமர்ந்திருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்பட்டு எளிமையான சிகிச்சையாலே குணமாகும். உடலை நீரேற்றம் வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. தாயோட ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. டென்ஷன் இல்லாம இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இயல்பாக உங்களை டென்ஷன் ஏற்படுத்த தான் செய்வாங்க. கொஞ்சம் இந்த நேரம் தணிஞ்சு போகிறது நல்லது. புதிய கடன் பிரச்சனை கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருங்க. வரனை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த நேரம் கவனமா இருக்கணும். தவறான வரனை நிச்சயிக்க கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. பழைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர்க்க வழிபிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான பிரச்சனைங்கிறது இந்த நேரம் மன நிம்மதியை பாதிக்கலாம். அதனால அவங்களுடைய கல்வி நிலையில கொஞ்சம் கண்ணோட்டம் வச்சுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பா இருக்கும். கர்ப்பிணி பெண்களா இருந்தா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்து மற்றவங்ககிட்ட ஏமாற வேண்டாம். கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும். திருமண முயற்சிகள் முடிவெடுக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் பொறுமை காக்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவனஸ்தானத்துல ராகுவும் பாகிஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதால பணிச்சுமை சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். பலருக்குமே இந்த இரவு நேரங்களில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மனசை பொறுத்த வரைக்குமே முழுமையாக ஒரு திருப்தியளிக்காத நிலையில் தான் இருப்பீங்க. எதையுமே நீங்கள் இந்த நேரம் கவனமாக செயல்படுறதான் நல்லது. வேலையிலுமே கண்டிப்பு அதிகமாக இருக்கும். இது ஒரு பக்கம் கவலையை ஏற்படுத்தலாம். இடமாற்ற மாதிரியான விஷயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்நிய நாடுகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களா இருந்தா சக ஊழியர் வகையில பிரச்சனை ஏற்படலாம். வேறு வேலைக்கு முயற்சி செய்ய மனசு விரும்பும். ஆனாலுமே உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பொருளுக்கு உண்டான நியாயமான விலை கிடைக்கும். தொழில் ரீதியா பல பிரச்சனை தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. மனசுல கவலை ஒரு பக்கம், வங்கியில புது பிரச்சனை இன்னொரு பக்கம். கொஞ்சம் நிதானத்தை இழந்துடாம பொறுமையா செயல்பட பாருங்க. இதனால பிரச்சனையை தவிர்க்க முடியும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நம்பிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகம். ஆனால் காரணமே இல்லாமல் பல விஷயங்கள், பல வாய்ப்புகள் கை நழுவி போக வாய்ப்பு இருக்குது. அதனால முழு கவனம் இந்த நேரம் செலுத்துறது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மக்கள்கிட்ட செல்வாக்கு கொஞ்சம் பாதிக்கடைய நேரம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விழிப்புணர்ச்சியோடு இந்த மாதம் நீங்கள் செயல்பட்டாகணும். உட்கட்சி பூசல், தேவையில்லாத உங்கள் பேருக்கு நல்ல பேருக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய நேரம். நெருங்கி பழவனங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. இந்த விஷயங்கள கவனமாக இருங்க. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லைங்கிறது இந்த நேரம் உணரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகப்படுத்த பாருங்க. நேர்முக தேர்வு எந்த போட்டியில் நீங்கள் பங்கேற்றாலும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வெற்றி கனி எளிதில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். திட்டங்கள் சரியா இருந்தா எல்லாமே அற்புதம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு விவசாயத்துறை அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறதால கொஞ்சம் உழைப்பு கடினம், அடிக்கடி சோர்வு, விளைபொருளில் லாபம் கிடைக்கிறது என்னவோ உண்டுதான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சாதகமாக இல்லை. செவ்வாயும் ஜென்ம ராசியில் இருக்கிறார். அதனால ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. மனசையும் நிம்மதியாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்க. யோகா, தியானம் செய்யறது, அடிக்கடி ஆலய வழிபாடு செய்யறது நல்லது. சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதிகமாக உணர்ச்சிப்படுறத வேண்டாம். இது உங்களுக்கு பலவீனமா அமைஞ்சிருன்னு சொல்லலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை, சோர்வு, கை கால் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
முன் கோபத்தையும் உணர்ச்சிவசப்படுறதையும் நீங்க குறைச்சிக்க பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறது ஒரு சிறந்த பலனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வர